ம்ஹ்ம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சுக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களை அழைத்தமைவோம். வாழ்க ஐயா. வாழ்க வளமுடன். இறைவணக்கம். ஆதி எனும் பரம்பொருள்மை எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பிறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். அப்படியே குரு வணக்கம் பாடிருங்கய்யா. வாழ்க வாழ்க வளமுடன். குரு வணக்கம். அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி கொண்ட மேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்ட பலனை அறிந்த நிலை நீண்டேனப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் என்மை உணர்வெழுப்பி குறித்து என்னை அறிவித்த குருவே அன்பே, குருவே அன்பே. வாழ்க வளமுடன். துணை. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக மிக சிறப்பானதர் பஞ்சபூத நவகிரக தவம் நடத்திய அருள்நெறியார் ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நெறியார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வளமுடன். ஞான களஞ்சிய கவி ஐயா இன்றைக்கு வரவில்லை, ஓய்வில் இருக்கிறார் என்று நினைக்கிறோம். ஐந்தொழுக்க பண்பாடுன்ட்டு வச்சிருந்தாங்க. அதுல அந்த முதல்ல இறந்து இதற்கு அப்புறம் இன்னும் அதுல மூன்றாவது என்ன கருத்து இருக்கும்னா, நான் என் உழைப்பால் வாழ்வேன் அப்படின்ட்டு ஒரு வரி இருக்கும். அது எப்படின்னா, நம்ம உண்ணும் உணவு நம்முடைய
உழைப்பின் பலனால் இருக்க வேண்டும். அதான் அதோடைய கருத்து. நம்ம மற்றவர்களை நம்பி கையேந்தி இருக்க வேண்டாம். இந்த செயல் விளைவு தத்துவத்துல நம்ம கடந்த ஒரு வாரமா பழனிசாமி ஐயா சொன்ன கருத்துக்களை எல்லாம் பார்த்தோம்னா, நாம் இன்றைக்கு என்ன எண்ணங்கள், சொல், செயல் செய்தாலும் அதனுடைய பலனோ அல்லது அதன் பேர் என்ன, அந்த ரியாக்ஷன் சொல்லுவோம்ல, அது 7 தலைமுறைகளுக்கும் இருக்கும். அதேபோல் நமக்கு என்ன நடந்தாலும், இன்பமோ துன்பமோ, நாம் பின்னோக்கி சென்றோமேயானால் நம்முடைய சந்ததியினர் செய்த செயல்களை எண்ணங்களை இன்று நாம் அனுபவிக்கும் பலன்கள். அப்ப நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, என்ன எண்ணங்கள், சொல், செயல் செய்தாலும் விழிப்புணர்வோடு செய்ய வேண்டும். அதற்கு இப்ப நீங்க கவி அப்படின்னு நீங்க பற்றி சொல்லிட்டு இருக்கும் போதே இந்த கவியை கொஞ்சம் படிச்சுட்டே இருந்தேன். இந்த மகரிஷி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அதற்கு நாம் கருமையம் தூய்மையாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும். கருமையம் எப்ப தூய்மையாகும்? மகரிஷி அவர்கள் கிட்ட ஒரு அன்பர் கேட்கிறாங்க, என்னுடைய கர்மங்கள் எல்லாம் தீர்க்க என்ன செய்ய வேண்டும் என்று. மகரிஷி என்ன சொன்னாங்கன்னா, நம்ம கர்மங்கள் எல்லாம் ஒரு காஃபி டிகாஷன் மாதிரி. இந்த பால் என்பது நல்ல எண்ணங்கள், செயல்கள், சொற்கள். இந்த பால் அந்த டிகாஷன்ல ஊற்றிட்டே இருக்கும்போது அந்த கருமை நிறம் கொஞ்சம் கொஞ்சமா மாறி நம்ம அபரிமிதமாக நம்முடைய எண்ணம், சொல், செயல் எல்லாம் மாற்றம் வரும்பொழுது அந்த கருமையம் தானாகவே தூய்மையாகும். அதற்கு அந்த நண்பர் இன்னும் மேல போய் அதை எப்ப தெரியும் நமக்கு அப்படின்னு மகரிஷி என்ன சொன்னாங்கன்னா, அது உங்களுடைய கர்மங்கள் எல்லாம் ஒரு பெரிய மூட்டை மாதிரி. அதை பற்றி நீங்க அதெல்லாம் கவலைப்பட, நீங்க பாட்டுக்கு பண்ணிட்டே இருங்க, தானாகவே உங்களுக்கு பிரதிபலிக்கும். என்ன பண்றோங்கிறது நமக்கே தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு மேல் நாம் என்ன செய்யணும்னா, தவம் மிக மிக அவசியம். உதாரணமா இன்னைக்கு நம்ம பஞ்சபூத நவகிரக தவம் செய்தோம். மற்ற தவங்களை காட்டிலும் இது என்னன்னா, இது ஒரு வழிகாட்டுதல் தவம். அதாவது ஐயா சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த பஞ்ச பூதங்கள் நிலம், நீர், காற்றுன்ட்டு. இப்ப அந்த நிலம் பற்றி நாம் சிந்திக்கும் பொழுது அதிலிருந்து வரும் ஆற்றல்கள் நமக்கு நன்மையை செய்து கொண்டே இருக்குமாக அப்படின்னு ஒரு காப்பு பெறும். அது என்னன்னா, ஆங்கிலத்துல சொல்லுவாங்கன்னா அஃபர்மேஷன்ஸ், நல்ல எண்ணங்கள். நாம் அந்த நிலம் என்ற பஞ்சபூதத்தின் மீது மனம் செலுத்தி அதிலிருந்து வரும் அந்த இன்டராக்ஷன் நம்ம நாள்தோறும் ஏதாவது ஒரு முறையில்
நாம் நடக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நிலம் அப்புறம் அதிலிருந்து வரும் ஆற்றல்கள் நமக்கு எப்பவுமே நல்லது செய்ய வேண்டும் என்று ஒரு காப்பு பெற்றுக்கொள்கிறோம். ஸோ இந்த தவம் வந்து ஒரு 45 நிமிடங்கள் பண்ணோம். பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா, எல்லாமே நம்முடைய எண்ணங்கள் வந்து அந்த 45 நிமிடங்களும் நல்ல எண்ணங்களே உள்ள போயிட்டே இருக்கு. இது நம்ப 45 நிமிஷம் மட்டும் தான் பண்றோம்னு இல்ல. இதை நாம் நாள் முழுவதும் எப்படி நல்ல எண்ணங்கள், நல்ல செயல்கள், சொற்கள் செஞ்சு கொண்டுட்டே இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு அந்த ஒரு அடிப்படை. நம்ம காலையில எழுந்து அந்த தவம் பண்ணோம்னா, அன்று நாள் முழுவதும் அந்த ஸ்டெப்பிங் ஸ்டோன் சொல்லுவோம்ல, அந்த கைடன்ஸ். ஸோ அந்த நல்ல மனநிலையோடு அன்று நாளை துவக்குகின்றோம். அதேபோல் நம்ம என்ன பண்ணலாம்னா, ராத்திரி உறங்கும் பொழுது இந்த தூக்கம் வரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் உடனே நம்ம உறங்க போவதில்லை. இந்த 5 நிமிடங்கள் அன்றைய நாளை நாம் பின்னோக்கி பார்க்க வேண்டும். இன்றைக்கு நாம் அந்த அகத்தாய்வு சொல்லுவோம்ல, இந்த 4 இதுவும் பண்ணோம். எண்ணங்களை ஆராயணும். என்ன நல்ல எண்ணங்களாக வந்ததா? இல்ல தீய எண்ணங்கள் எதாவது வந்ததா? அந்த மாரி. அடுத்து ஏதாவது ஆசைப்பட்டோமா? சினப்பட்டோமா? கவலை ஏதாவது இருந்துச்சா? அந்த அப்படி ஏதாவது வந்தா, அது மெயின் இம்பார்ட்டன்ட் என்னன்னா, சிந்திச்சு நாம் அதற்கு ஏற்ற முயற்சி. அந்த சிறு சிறு மாற்றங்கள் நம் வாழ்க்கையில் செய்தோமேயானால், நம்முடைய வாழ்க்கை மேம்படும் சொல்றத விட இம்ப்ரூவ்மென்ட்ஸ், ஸ்மால் இம்ப்ரூவ்மென்ட்ஸ் செய்து கொண்டே இருந்தா, முன்னாடி ஐயா ஒரு வாட்டி சொல்லிட்டு இருந்தாங்க. எப்படி அந்த சிற்பம்ங்கிறது என்னன்னா, நமக்கு தேவையில்லாத எண்ணங்கள், எல்லாவற்றையும் ஒழித்து அந்த பெர்ஃபெக்ட் ஷேப் அதை கொண்டு வருவதே நம்முடைய லட்சியமாக இருக்க வேண்டும். தொடர்ந்து தவம் செய்வோம். வாய்ப்புக்கு நன்றிகள் ஐயா. பாடலுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைனாலும், எனக்கு இன்றைய எண்ணங்கள் என்ன தோன்றியதோ, அதை நான் பகிர்ந்து கொண்டேன். நம்ம என்ன என்ன பண்ணுவோம்னு இந்த பாடல் ஐயா வரும்போது, ஐயா அவர்களுக்கே விளக்கம் சொல்ல வைப்போம். சரிங்களா ஐயா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய ஞானக்களஞ்சிய கவிக்கு சிறப்பாக விளக்கம் வழங்கிய ஞானாசிரியர் ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம் ஏழாயுள் நிறைய செல்வம் உயர் புகழ் மெய்ஞான ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். இந்த ஞானக்களஞ்சிய கவி டைட்டில் வந்து மெஞ்ஞானம். உழைப்பின் பலனே அவருக்கு உரிமை பொருள் வந்து அது வேற பாடல். இந்த உருளும் அது நேற்று பாடலுக்குரிய தலைப்புங்க. இந்த தலைப்பு வந்து மாத்தி போட்டிருக்கு. சரி சரி. இது வந்து மெஞ்ஞானம். இந்த கவியோட டைட்டில் மெஞ்ஞானம். சரி 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 சரி. அது நல்ல வேலை. நான் பாடல் படிக்கவும் இல்ல. நம்ம மனசுல இருந்ததோ அது பகிர்ந்துக்கிட்டேன், அவ்வளவுதான். இல்லைங்க, நீங்க சொன்னதுதாங்க பாடல்ல இருக்கு. டைட்டில் மட்டும் சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னேன், வேற ஒண்ணு. பாடலுக்கு இசை வடிவம் வழங்கிட நமது அருள்நிதி சங்கரி செந்திலம்மா அவர்களை அழைத்தமைவோம். வாங்கம்மா, பாடிட்டு அப்படியே நம்ம பாடல்களையும் பாடி நிறைவு செய்யலாம். இல்ல வேற யாரும் எதுவும் கருத்து சொல்லணுமா? அதான் இந்த பாடலுக்கு ஐயா திருப்பி வந்த உடனே திருப்பி கருத்து சொல்ல வைப்பேன். நான் வந்து நாளைக்கு இல்ல மறுநாள் என்னைக்கு ஆனாலும் பரவாயில்ல, திருப்பி இருக்கட்டும். திரும்ப ஆமா கருத்து கேட்டுருவோம் நம்ம. அருமை. வாழ்க வளமுடன் சங்கரியம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. நான் அன்னைக்கே பாடிடுறேங்க ஐயா. ஐயா திரும்ப விளக்கம் கொடுக்கும்போது இந்த பாடல் எப்படின்னா அந்த முன்னாடி பாடலுடைய தொடர்ச்சியா இருக்க மாதிரி இருக்குங்க ஐயா.
அதுக்கு டைட்டிலே கிடையாது. முன்னாடி பாடலுடைய தொடர்ச்சி. அதனால தான் அதே டைட்டில் போட்டுட்டேன். அருமை, அருமை. சிறப்புங்கம்மா. ம். என்னங்கய்யா நிறைவு செய்ததுக்கு அப்புறமா? ஆமா. இதுக்கு இந்த பாடல்ல இசை வடிவமாக நம்ம அப்ப அடுத்து ஐயா வந்தப்ப இசை வடிவம் கொடுத்துக்குவோம்னா, நம்ம பாடல்கள் பாடி ஆமாங்கய்யா. பாடல்கள் பாடி நிறைவு செய்வோம். பாடுங்க. சரிங்க. வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம் பொருள் துறையில் சமநீதி நேர்மையான நீதிமுறை நிலவுலகுக்கோர் ஆட்சி சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு தெய்வ நீதி வழிவாழ்தல் தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுவர்கட்கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த நிலை விளக்கம் பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்துண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்மின்னா நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற புரசல் நிலை வெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைப்பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர் விண் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் உரையாய காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்தி உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும் நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது. இறையர்களும் குருவர்களும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த நிலை உணர்பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.